ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டைலரிங்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல், பேசிக் ஸ்டிச்சஸ் என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ பேசிக் ஸ்டிச்சஸ் என்னென்ன போடணும்னு பார்த்தோம். டைலரிங்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ அது வந்து கிளாஸ் 1. ஸோ கிளாஸ் 1 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளாஸ் வைஸ் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே ஓகே இது வந்து கிளாஸ் 2. ஸோ கிளாஸ் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெஷர்மெண்ட் டேப்போட ரீடிங் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சீம் ஸ்டிச்சஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் டேப்போட ரீடிங் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ மெஷர்மெண்ட் டேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ என்ன மெஷர்மெண்ட் நீங்க எடுக்க போறீங்கனாலும் ஃப்ரம் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்க ஒரு கிளாத்ல மெஷர்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா 1ல இருந்து அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ 0 to நம்ம மெஷர்மெண்ட் வரைக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மெஷர்மெண்ட் டேப்ல இந்த மைன்யூட் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸ்க்குலாம் என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த லைன்ஸ்க்குலாம் என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இது வந்து 2 இன்ச்சஸ்ல எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ 2 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் இங்க குட்டியா ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு 2.1ன்னு சொல்லுவோம். நீங்க 1ன்னு சொல்லலாம், 2.1ன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த குட்டியா இருக்க லைனுக்கு அடுத்த ஒரு லைன் இருக்கிறதுக்கு பேரு 2.2. ஸோ நீங்க 2.2ன்னு சொல்லலாம், 2.25ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரெண்டே கால் சொல்லுவோம்ல, ஸோ கால் இன்ச்சஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த லைன் வந்து இந்த 2 இன்ச்சஸ்க்கு அடுத்து இருக்க லைனுக்கு அடுத்து இருக்க லைன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்க லைன், ஸோ தேர்ட் லைன் பாத்தீங்கன்னா 2.3ன்னு சொல்லலாம், 2.4ன்னு சொல்லலாம். ஸோ இந்த லைனுக்கு நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. ஸோ 2.3, 2.4ன்னு ரெண்டு வேல்யூ இருக்கு. ஓகே, இந்த லைன். ஓகே, நெக்ஸ்ட் இங்க இருக்க பெரிய லைன், ஸோ இதுக்கு 2.5 இன்ச்சஸ். ஸோ 2.5 இன்ச்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த லைன் தான் நமக்கு இந்த லைன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அடுத்து இருக்க லைன் 2.6. ஓகே, ஸோ 2.6. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இருக்க லைன் 2.7. ஸோ நம்ம 2.7ன்னு சொல்லலாம், 2.75ன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டே முக்கா சொல்லுவோம்ல, ஸோ 3/4. ஸோ ரெண்டே முக்கா சொல்லுவோம்ல, அந்த லைன் இந்த லைன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்க லைன் 2.8, 2.9. ஸோ இதுக்கு அடுத்த வர லைனுக்கு நமக்கு ரெண்டு வேல்யூ வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 3 இன்ச்சஸ். கிளியர்? ஸோ கிளியர். ஃபர்ஸ்ட் 2 இன்ச்சஸ், நெக்ஸ்ட் 2.1 அடுத்த இருக்க லைன், அதுக்கு அடுத்த இருக்க லைன் 2.2ன்னு சொல்லலாம், 2.25ன்னு சொல்லலாம். இதுதான் நம்ம கால் இன்ச்சஸ் அப்படி சொல்லுவோம்ல, அந்த லைன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது 2.3 இன்ச்சஸ், 2.4 இன்ச்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப். ஸோ 2.5, நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 8, 9. ஓகே, நெக்ஸ்ட் 3 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம டேப் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்ன மாதிரி நோட் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, ஸோ இப்போ டேப்போட ரீடிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நியூவா ஒண்ணுமே தெரியாதவங்களாம் ஜாயின் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக தான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எல்லாமே கிளியரா சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ டேப் ரீடிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி பின்னாடி டேப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டர்ல இருக்கும். ஸோ சென்டிமீட்டர்ல இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு 100 சென்டிமீட்டர் நமக்கு 1 மீட்டர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாத்ல மெஷர் பண்ணி பார்க்கணும்னா இந்த மாதிரி நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க மீட்டரா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா 100 சென்டிமீட்டர் நமக்கு 1 மீட்டர். ஸோ இந்த மாதிரி 100 நீங்க கிளாத்ல வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டேப் ரீடிங் இவ்வளவுதான். ஸோ எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதுல? ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சீம் ஸ்டிச்சஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ சீம் ஸ்டிச்சஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக்ல ஸ்டிச்சஸ்க்காக ஒரு கிளாத் விட்டுருப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்னு விடுவோம்ல, ஸோ அந்த கிளாத்துக்கு பேரு தான் சீம். ஓகே, சீம் ஸ்டிச்சஸ். ஓகேவா? அந்த ஸ்டிச்சஸ் வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளைன் சீம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிளைன் சீம், நெக்ஸ்ட் டபுள் ஸ்டிச்சர் சீம், நெக்ஸ்ட் பிரெஞ்ச் சீம், பவுண்ட் சீம், பிளாட் ஃபெல்ட் சீம், பெல்ட் சீம், லாப்டு சீம். ஸோ இந்த 7 சீம் ஸ்டிச்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா?
ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எதுக்காக இந்த கிளாஸ்னா நமக்கு அப்போ தான் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போட்டிருக்காங்க, ஸோ எப்படி போடணுன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேசிக் இந்த கிளாஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகும்போது நமக்கு இந்த ஸ்டிச்சஸ் எது சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஷாக இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டிச்சஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே இப்போ இந்த ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 ஃபேப்ரிக் இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எத்தனை ஸ்டிச் நம்ம எடுத்திருக்கோம்? 7 ஸ்டிச் எடுத்திருக்கோம். ஸோ 7 ஸ்டிச்சுக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளெயின் சீம். ஸோ இதில் வந்து டாப் ஸ்டிச்சு சீம். ஓகேவா? ஸோ இதோட பேர் டாப் ஸ்டிச்சு சீம். இதில் 2 சீம் இருக்குது, டபுள் ஸ்டிச்சு சீம், சிங்கிள் ஸ்டிச்சு சீம். ஓகே, ஸோ அதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சு சீம். ஸோ ஃப்ரெஞ்சு சீம், டபுள் ஸ்டிச்சு சீம், சிங்கிள் ஸ்டிச்சு சீம், பிளைன் சீம், இந்த 4 சீமும் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளைன் சீம். ஸோ பிளைன் சீம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம காமனாக எல்லா இதுக்குமே ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த பிளைன் சீம். ஸோ பிளைன் சீம்னா ரைட் சைட் ஃபேப்ரிக். ஸோ கிளாத்தோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுறது தான் பிளைன் சீம். ஓகே, ஸோ சீம் அலவன்ஸ்னால் என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ நம்ம ஸ்டிச்சஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுக்குறது தான் சீம் அலவன்ஸ். ஸோ அது நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த லைனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளைன் ஸ்டிச். ஓகே, ஸோ சீம் அலவன்ஸ் நீங்கள் 1 இன்ச் கொடுக்குறீங்கன்னா அந்த 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து நம்ம போட்டிருப்போம், அந்த லைனில் ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச் கொடுக்குறீங்கன்னா 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். ஓகே ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளைன் ஸ்டிச். ஓகே, இந்த ஸ்டிச் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? பேசிக்காக எல்லா கார்மெண்ட்லேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம சைடில் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஸ்டிச் தான் இது. ஓகேவா? இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ஸ்டிச்சஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே கிளாத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் ஆகும்போது லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸுமே எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே நம்ம பிளைன் ஸ்டிச் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ ரைட் சைட் ஃபேப்ரிக் பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டாப் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். ஸோ டாப் ஸ்டிச் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ரைட் சைட் ஃபேப்ரிக் உள்ளே இருக்க மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளைன் ஸ்டிச் வந்து போட்டு எடுக்கணும். ஓகே, ஸோ பிளைன் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைட் ஃபேப்ரிக்கை திருப்பி அதுக்கு மேலே போடுறது தான் நமக்கு டாப் ஸ்டிச். ஓகே ஓகே இப்போ பிளைன் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போது ரைட் சைட் ஃபேப்ரிக் பக்கம் திருப்பணும். ஓகேவா? ஸோ இது ரைட் சைட். ஓகே, ஸோ ரைட் சைட் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு பிளைன் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போது இந்த ரைட் சைடுக்கு மேலேயே, ஸோ நீங்கள் டேர்ன் பண்ண உடனே ரைட் சைடு இருக்குல்ல, ஸோ உங்கள் ஃபேப்ரிக் எங்கே இருக்கோ அதுக்கு மேலேயே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபேப்ரிக் நம்ம ஸ்டிச் பண்ண ஃபேப்ரிக்கு மேலே இந்த கிளாத் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஓப்பன் ஆன கிளாத்துக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த கிளாத்தை அடிப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ புரியுதா? ஸோ ஓப்பன் ஆன கிளாத்துக்கு மேலேயே அதை ஒட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேர் தான் டாப் ஸ்டிச். ஓகே, ஸோ இந்த ஸ்டிச் எதுக்காக பண்ணுறோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சீம் அலவன்ஸ் வந்து நமக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டிஃபாக படிய வச்சுருக்கிறதுக்காக இந்த டாப் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். ஓகே ஓகே இப்போ சிங்கிள் டாப் ஸ்டிச் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டபுள் டாப் ஸ்டிச் சேம் அதே மாதிரி தான். ரைட் சைட் ஃபேப்ரிக் உள்ளே இருக்க மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பிளைன் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கணும். ஓகே இப்போ இதை ஓப்பன் பண்ணி இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிளாத் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண 2 கிளாத் இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு இந்த பக்கமும் ஒரு சைடு இந்த பக்கமும் வச்சுட்டு இப்போது ரைட் சைட் பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணது இருக்குல்ல, ஸோ இதை ஒட்டி இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும், இந்த சைடும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த சைட் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போடணும், இந்த சைட் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போடணும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் டபுள் டாப் ஸ்டிச். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் இந்த மாதிரி இருக்கும், பேக்கில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் டபுள் டாப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சு சேம் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே,
ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்சு சீம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றத சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி நூல் நூலாக வந்துகிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த ஃபேப்ரிக்லாம் இருக்கும் போது நீங்கள் இந்த ஃப்ரெஞ்சு சீம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லைட் வெயிட் ஃபேப்ரிக்கில் இந்த ஃப்ரெஞ்சு சீம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேப்ரிக்கோட ராங் சைட் ஓகே, ராங் சைட் உள்ளே இருக்க மாதிரி வச்சு 1/4 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஓகே இப்போ நம்ம ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்போது ராங் சைட் பக்கமாக திருப்பி இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் போட்டு எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்த உடனே இப்போ நமக்கு ராங் சைட் பக்கமும் ஃபேப்ரிக் வந்து கன்சீலாக இருக்கும், ரைட் சைட் பக்கமும் நமக்கு ஃபேப்ரிக் கன்சீலாக இருக்கும். ஸோ தெரியுதா? ஸோ ராங் சைட் பக்கமும் நமக்கு ஃபேப்ரிக்லாம் ஃப்ளே ஆகாது, ரைட் சைட் பக்கமும் நமக்கு கன்சீலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஃப்ரெஞ்சு சீம் ஸ்டிச். ஓகே, ஓகே இப்போ நோட் எடுத்து ஸோ நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கோமோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ளைன் ஸ்டிச், டாப் ஸ்டிச் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிறத இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் நோட்டை வந்து நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளைன் ஸ்டிச் வந்து நோட் பண்ணிவிட்டு அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாப் ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் இருக்குது, சிங்கிள் டாப் ஸ்டிச், டபுள் டாப் ஸ்டிச். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சு சீம். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க அந்த 4 ஸ்டிச்சும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்தடுத்து கிளாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.